சீனாவை மிரட்டுகிறதா அமெரிக்கா? அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆண்டனி பிளிங்கன் சீனாவுடைய தலைவர் ஜெய்பிங்கை சந்தித்து சில விஷயங்களை பேசிட்டு வெளியே வந்த பின்னாடியே இந்த சீனாவுக்கு எதிரான சில விஷயங்களை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சீனா மறைமுகமாக ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் உதவி செய்து, குறிப்பாக ரஷ்யாவுக்கு தொழில்நுட்பங்கள் சார்ந்து, மைக்ரோ சிஸ்டங்கள் சார்ந்து பல விஷயங்களை உதவிட்டு இருக்குது. இந்த உதவி செய்யக்கூடிய எல்லா பொருட்களும் உக்ரைனை தாக்குவதற்கான வேலையாக காணப்படுது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், சீனா மேலே பொருளாதார தடை விதிக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சாண்டிய வேலையை மீண்டும் மீண்டும் காட்டுது. நேற்று கூட்டி சொன்ன காணொலியில் ஈரான் மேலே பொருளாதார தடை விதிக்க போகிறோம், காரணம் ரஷ்யாவோட டைப்பில் இருக்குது. பாகிஸ்தானோடு நாங்கள் பொருளாதார தடை விதிக்க போகிறோம், காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசுகள் எல்லாமே ரஷ்யா மற்றும் ஈரானோட உறவில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பல குற்றச்சாட்டுகள். வடகொரியா மேலே நாங்கள் பொருளாதார தடை விதிக்க போகிறோம், காரணம் என்ன, வடகொரியாவில் தனது ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு ஈரானுக்கு கொடுக்குது. இப்படி பல ஆங்கிளில் என்ன பண்ணுது, பொருளாதார தடை விதிக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய பூச்சாண்டி வேலையை காட்டிட்டு இருக்கு. ஆனால் சீனாவுடைய தலைவர் ஜேபிங் இதுக்கு சிரிப்பாருன்னு தான் சொல்ல முடியும். இதோட காமெடியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீனாவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி என்பது நடந்து கொண்டு தான் இருக்குது. அந்த பாண்டிங்கில் சீனா ஈரான் இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் போன வருஷம் 1.4 மில்லியன் மதிப்பிலான கச்சா பொருட்கள் பேரல்கள் எல்லாமே ஏற்றலாம்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆயிருந்துச்சு. ஆனால் இது வெளிப்படையாக 1.4 சொல்லியிருந்தாலும் உண்மையாக 16 பில்லியன் அளவிலான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பீப்பாய்களுக்கான ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணியிருக்குன்னா, செயற்கைக்கோள் வழியாக இந்த பீப்பாய்கள் அடங்கிய அந்த டப்பா இருக்குல்ல, அந்த பெரிய கண்டெய்னர், இதை செயற்கைக்கோள் படம் பிடிச்சு அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகைக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, அப்போ எங்கள்கிட்ட ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்கீங்களா, வெளியே 1.4 சொல்லிட்டு 16 பில்லியன் அளவிலான கச்சா பொருட்கள் எல்லாமே ஈரான் உடனே சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்க. ஈரான் மேலே பொருளாதார தடை, சீனா உண்மையிலையும் பொருளாதார தடை, எதுக்கு இருந்தாலும் இவங்க பயன்படுத்துறது பொருளாதார தடை தான். ஸோ இந்த வகையான செயல்கள் செய்யக்கூடிய சமயத்தில் சீனாவுக்கு சிரிப்பை அடக்க முடியல. வெளிப்படையாக சொல்றது என்ன சொல்றது, உள்ள சிரிக்கிறோம்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சீனாவுடைய தலைவர் ஜிபிங் சிரிச்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்மளால இங்கே பார்க்க முடியுது. மறுபக்கம் ஈராக்கில் இருக்கக்கூடிய சில ISIS தீவிரவாதிக்கு எதிரான சில தாக்குதலை அங்கே இருக்கக்கூடிய ஈராக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள்லாம் ஏற்படுத்தியிருக்கு. இதில் ஷாஹத் 101 என்று சொல்லக்கூடிய ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் கோர்மோர் வாயு என்று சொல்லக்கூடிய கோர்மோர் வாயு தளம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த ஷாஹத் 101 பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஷாஹத் 101 கிட்டத்தட்ட 8 கிலோ வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய அளவுக்கான ஒரு ஏர்கிராஃப்டாக ஒரு ராக்கெட்டாக காணப்படுது. ஸோ இத்தகைய செயல்பாடும் ஈராக்கில் நடைபெறுகிறது. இந்த ஷாஹத் 101 ஈரானுடைய தயாரிப்பு. இதை ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் இந்த ISIS தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் பல்வேறு இந்த மொசாது போன்றவருடைய நடமாட்டத்திற்கு எதிராகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா வரக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. அடுத்து ஹிஸ்புல்லா இவ்வளவு காலம் தாங்கள் தாக்குதல் எவ்வளவு நடத்தியிருக்கோம் சொல்லக்கூடிய விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் அக்டோபர் 7க்கு அப்புறம் இவர்கள் தாக்குதல் நடத்தினது கிட்டத்தட்ட 1650 நடவடிக்கைகள் தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருக்காங்க. இதுல அதிர்ச்சிகரமான செய்தி இஸ்ரேலுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய துருப்புக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காயமுற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான செய்தி அன்னைக்கு ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுபக்கம் அமெரிக்கா ஒரு போலியான வாக்குறுதியை போன வாரம் கொடுத்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இந்த செட்லர்ஸ் தீவிரவாதிகள், அந்த தீவிரவாத குரூப்போட பேர் பார்த்தீங்கன்னா யஹூடா பட்டாலியன். இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா, கட்டுக்கிடங்காமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தாக்குது, நிலங்களை பிடுங்குன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய மஹபூத் அப்பாஸை எடுத்து வைக்கிறார். ஸோ அவருடைய கோரிக்கையை ஏற்று அமெரிக்க நடவடிக்கை எடுப்போம், இந்த யஹூடா என்று சொல்லக்கூடிய பட்டாலியன் என்று சொல்லக்கூடிய இந்த குரூப்பை, இந்த செட்லர்ஸ் தீவிரவாதியை தடை செய்வோம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்கா அறிவிச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அப்படிப்பட்ட எந்த தடையும் நாங்கள் விதிக்க மாட்டோம், அவர்கள் மேலே சில தண்டனைகள், சில ஃபைனை நாங்கள் போடுவோங்கிற அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்கா இறங்கி வந்திருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அடுத்து இறுதியாக கடந்த 13ஆம் தேதி ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்துச்சுல்ல, இந்த தாக்குதல் நடந்ததுல பல்வேறு பெலஸ்டிக் மிசைல்கள், குரூஸ் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் கூட பயன்படுத்துச்சு. இப்படி பயன்படுத்தி வெடிச்சு சிதறிய அந்த எச்சங்கள் எல்லாத்தையும் இஸ்ரேலுடைய IDF விமானப்படை என்பது அங்கங்க சென்று கலெக்ட் பண்ணி அதை எடுத்து ஆய்வு செய்யக்கூடிய சூழல் இருக்குது. குறிப்பாக இந்த இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்கள் இந்த ஈரானுடைய எச்சங்களை எங்க எடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரமோன் சொல்லக்கூடிய விமானத்தளம், இந்த தளத்தின் மேலதான் அதிகமான தாக்குதலை ஈரான் நிகழ்த்துச்சு. ஸோ இந்த ரமோன் தளத்திலிருந்து அங்கிருந்து எடுத்து ரமோன் தளத்திலிருந்து கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடிய நெகோ என்று சொல்லக்கூடிய பாலைவனத்திற்கு கொண்டு போய் அங்கே இதை ஆய்வு செய்வதாக பல்வேறு புள்ளி விவரங்கள் வருது. இது எதற்கான ஆய்வுன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுடைய தொழில்நுட்பம் எந்த அளவு இருக்குது, ஸோ நம்ம அது அயன்டோமே பீட் பண்ணி உள்ளே வந்திருக்குன்னா அதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஆய்வில் ஈடுபடும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.